ஏசப்பா வந்து எப்படி ப்ரீச் பண்ணாருன்னா, முதல்ல நான் பரிசுத்தர், நீ பரிசுத்தமா, நான் நீதிமான், நீ நீதிமான். அவர் தன்னுடைய வாழ்க்கையில செய்யாத எதையும் ப்ரீச் பண்ணார். அதனாலதான் ஏசப்பா வந்து வசனத்தின்படி வாழ்ந்துட்டு நான் பரிசுத்தர், நீ பரிசுத்தமா ப்ரீச் பண்ணனாலதான் அவருடைய வசனமா இருக்கட்டும் அதிகாரம் உடையதா இருந்துச்சு. வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா இவர் எல்லாரையும் மாதிரி போதிக்கல, வேத பாருங்கள் மாதிரி போதிக்கல, எல்லாரும் ப்ரீச் பண்றாங்க. அன்னைக்கு நிறைய ப்ரீச்சர்ஸ் அவருடைய நாட்டில் இருந்தாங்க. ஆனா எல்லாரும் மாதிரியும் இல்ல, இவருடைய ப்ரீச் மட்டும் அதிகாரம் உடையதா இருக்குது அப்படின்னு கேட்கும் போதுதான் அவர் வாழ்ந்தனாலதான் அவ்வளவு அதிகாரமா ப்ரீச் பண்ண முடியுது. அவன் சொல்றான், அங்க உள்ள வேதபாரர்கள் ப்ரீச் பண்றாங்க, பட் அதுபடி வாழல. புரியுதா? அதனாலதான் வசனம் அதான் சொல்லணும், அழகான ஒரு வசனம், நீங்கள் உலகத்திற்கு உப்பா இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? கீழே கொட்டி மிதிக்கிறதுக்கு தான் லாய்க்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கிறிஸ்துவோட சாரம் ஒரு மனுஷனுக்குள்ள எப்போ இருக்கும்னா, நீ கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணும்போது, நீ இயேசுவோட வசனத்தை கீழ்ப்படியும் போது உன்னை பார்க்கிறவங்க நம்மளுடைய வாழ்க்கை சாரம் உள்ளதா இருக்கும். எப்போ நான் வந்து நானே விபச்சாரம் செஞ்சுட்டு, நானே எல்லா பாவத்தையும் செஞ்சுட்டு, பைபிளை தூக்கிட்டு இங்க பிரசங்கம் பண்ண வந்து நின்னா, நான் வந்து ஒரு சாரமற்று போனேன். ஆமா அப்படின்னா எப்படி அவங்கள்ட்ட பார்த்து நானே பாவம் செஞ்சுட்டு நீ எப்படி அந்த பாவத்தை செய்யாத நான் சொல்றேன். அப்போ கொஞ்சம் லைட்டா வளைப்பேன். ஆனா ஏசப்பா நம்ம செஞ்சாலும் கொஞ்சம் கிருபை உள்ளவர் தான் பாத்துக்கணும். ஏன்னா சொல்றது புரியுதா?